ஜெய் சாயிராம். இதை கேட்கும் நொடியே உன்னுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் நிறைவேறும். நீ என்னிடம் அடம் பிடித்து கேட்டதை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக தந்தே தீருவேன். உனக்கு சாதகமாகவே முடிவு வந்துள்ளது. சந்தோஷமாக கேட்டுக்கொள். உன்னுடைய வேண்டுதல்கள், உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறிவிட்டது சாயிநாதரே என்று சந்தோஷமாக உன்னுடைய மகிழ்ச்சியை என்னிடம் பகிர்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாய். ஆனந்த கண்ணீரோடு என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காக சந்தோஷமாகவே அந்த நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டும் இருக்கிறாய். அதே போலத்தான் உன் சாயிநாதரும் என் பிள்ளையின் முகம் மலர்ந்து சந்தோஷமாக என்னை நாடி வரும் அந்த நாளுக்காக, அந்த தருணத்திற்காக காத்து கொண்டும் இருக்கிறேன். எனக்கு நன்றி சொல்ல வேண்டும், நடந்தவைக்கு நன்றி சொல்ல வேண்டும், நடத்தியவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கும் நீ எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல்ல பழகிக்கொள். அப்பொழுது உன்னுடைய எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி இருக்கும் அனைத்திற்குமே எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்து விதமான கஷ்டங்களும் உனக்கே வந்தது போலவும், எந்த நன்மையும் உனக்கு நடைபெற்றதே இல்லை போலவும் மனதில் கொண்டு எப்பொழுதும் வருத்தத்தோடும் குழப்பத்தோடும் புலம்பிக் கொண்டே இருக்கிறாயே. உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே கஷ்டம் என்பது இயற்கைதான். அனைவருக்குமே கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும், பகலும் வரும், இரவும் வரும், மாறி மாறி அனைத்தும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் எது வந்தாலும் எதிர் நீச்சல் போட்ட கற்றுக்கொண்டவனே வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை சாதிக்கலாம், நிலைத்ததை அடைந்தே தீரலாம். வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், எந்த ஒரு இக்கட்டான நிலையும் வேறு யாராவது அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அதுவே மிகப்பெரிய தர்மமாகவே இருக்கும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாமல் இரு. நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு காரியத்தில் நீ ஏமாற்றமோ தோல்வியோ உற்றால் வருத்தப்படாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. உனக்கானது, உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை நோக்கி வருகின்ற அனைத்துமே என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படி இருக்கும் என்பதை மிக தெளிவாக தீர்மானம் செய்கிறது. உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தவறு இல்லை. உனக்காக எது தீர்மானிக்கப்பட்டதோ அதை தான் நீ அனுபவிக்கிறாய். அதனால் முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணம் செய்து கொண்டே இருக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது அல்ல. நிகழ்கால பயணத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாகத்தான் இருக்கும். சிலவற்றில் முட்களும் இருக்கத்தான் செய்யும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். உன் அழகான வாழ்க்கை, அதை நீ பார்த்து நடத்த வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கை உனக்கானது. உன் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். உன்னை சுற்றி உனக்கான நன்மைகள் பல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உன் மனம் குழப்பமாக இருப்பதால் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், கவனிக்கவும் முடியாமல் எப்பொழுதும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். நன்றி சொல்லவும் மறந்தும் விடுகிறாய். நான் நன்றி சொல்வதற்கு என்னை சுற்றி எந்த நல்லதையும் நடக்கவே இல்லை. என்னை காயப்படுத்துவதற்காகத்தான் நிறைய பேர் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கு நன்றி சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் எதுவுமே நான் நினைத்தது போல நடக்கவே இல்லையே என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நீ இப்படி குழம்பிக் கொண்டே
குழப்பத்தோடும் கேள்விக்கணையோடும் இருந்து கொண்டிருப்பதால் தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் எதுவுமே முடியவில்லை. முதலில் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக கவனித்துப் பார். பெரும் மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதிப்பாய். உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை அப்பொழுதுதான் நீ உணர்வாய். நீ எதிர்பார்த்தது இதுதானே? எல்லாம் மறந்துவிடு. இதுவரை முடிந்ததையெல்லாம் மறந்துவிடு. இனி வரப்போவதை சந்தோஷமாக எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உனக்கானது சர்வ நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும். நான் அதை உனக்காகவே செய்வேன். நீ எதிர்பார்த்ததையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றியே தீருவேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் நானே ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வே சோதனையான நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் மனதை காயப்படும்படியோ நோகடிக்கும்படியோ ஒரு வார்த்தை கூட பேச நினைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய தான தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் வாழ்க்கையை எப்படி கையாள்கிறார்களோ அதன்படி மாறிக்கொண்டுதான் இருக்கும். வாழ்வை நீ எப்படி பார்க்கிறாயோ அந்த கண்ணோட்டத்தில்தான் உன் வாழ்க்கையும் நகரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதாகவும், நீ மட்டும் துயரத்திலும் சோதனையிலும் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உண்மை அதுவல்ல குழந்தையே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன சோதனைகளில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பது. அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் புரியும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் வாழ்க்கையை இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் சந்தித்துதான் ஆக வேண்டும். எது வந்தாலும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழலிலும் நீ கைவிட்டு விடாதே. எப்பொழுதுமே உன்னை விட்டு யார் விலகினாலும், உனக்கு யார் தீங்கு செய்தாலும் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மென்மேலும் வளர்ச்சி பெற்று நல்ல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியது. கவலைப்படாமல் இரு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா செல்வ வளங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் நிரம்ப தரும் உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்து விடாதே. எல்லா நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்து கொண்டே இரு. எது நடந்தாலும் சிறு புன்னகையோடு இருந்து கொண்டே இரு. அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எவராலும் எதனாலும் தரவே இயலாது. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதிற்குள் ஆறுதல் சொல்லிக் கொண்டே இரு. நடப்பதற்கெல்லாம் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நீ காண்பாய். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்கள் வருகிறதென்றால் அதற்கான அதை தொடர்ந்து இரட்டிப்பு சந்தோஷம் வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கஷ்டங்கள் காரணமில்லாமல் வருவதில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். கஷ்டங்களை மிக சாதாரணமாக கடந்து செல்பவனே வாழ்வின் மிகப்பெரிய மகத்துவத்தை அடைகிறான் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மூச்சுக்காற்று கூட உனக்கு நிலையானது அல்ல என்று இருக்கும் பொழுது உன்னுடைய உறவுகளிடம் உன்னுடைய நண்பர்களிடமும் ஏன் இந்த விரோதமும் கோபமும்?
சொல்லப்படாத அன்பு, சொல்லப்படாத உறவு, சொல்லப்படாத நட்பு, சொல்லப்படாத நன்றி, சொல்லப்படாத மன்னிப்பு அனைத்தையும் இன்றே சொல்லிவிடலாமே. ஏனென்றால் நாளைய நொடிகள் நமக்காக இருக்குமா என்று நமக்கே தெரியாது. நிலையானத வாழ்க்கையே இல்லாத பொழுது நமக்கான நொடிகள் மட்டும் எப்படி நமக்காக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம்? நமக்கான கஷ்டங்கள் எப்படி நம்மிடமே நிலைத்திருக்கும் என்று நீயே தவறாக முடிவெடுக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலவே இயலாது. ஆனால் மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள அந்த நம்பிக்கையே மாபெரும் சக்தியாக இருக்கும் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதா. காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தால் கூட அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. ஏனென்றால் நடப்பது நீ தீர்மானிக்கப்பட்டது அல்ல. நீ கஷ்டப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதும் அல்ல. எது நடந்தாலும் நீ சகித்து கொண்டு போகத்தான் வேண்டும். எது நடந்தாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். மற்றவர்கள் உனக்காக உன் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, வேதனைப்படுகிறார்களே, அவர்களுக்காக அவர் வாழ்க்கையை நாம் வாழலாம் என்று எண்ணிவிடவும் முடியாது, வாழ்ந்துவிடவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. பிள்ளை கண்ணீர் சிந்தினால் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நடக்கக்கூடாததெல்லாம் உன் வாழ்வில் நடந்துவிட்டது. பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டாய். கஷ்டங்கள் அனைத்தையும் அனுபவித்து விட்டாய். நீ வாழவே கூடாது, முன்னேறவே முடியாது என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் நீ தைரியமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். அப்படி நீ தைரியமாக இருந்தாலும் தனிமையில் இருக்கும் பொழுது உன் மனவேதனையையும் கஷ்டத்தையும் பார்த்து கண்ணீர் சிந்துகிறாய், வேதனையும் படுகிறாய். தைரியமாக இரு. மனதை குழப்பிக் கொள்ளாதே. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களுக்கு தன்னுடன் நிலைமை புரியும் நேரத்தை நான் ஏற்படுத்துவேன். காலம் அவர்களுக்கான தக்க பதிலை கொடுக்கும். அனைத்து நல்லதையும் நான் உன்னிடம் வந்து சேர்க்கத்தான் போகிறேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டங்களும் வேதனையான சூழ்நிலையும் உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த துன்பங்கள் அனைத்திற்கும் உன் கர்ம வினைகள்தான் காரணம். நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உனக்கு இன்பமும் துன்பமும் உன் வாழ்வில் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும். இனி உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்து இருக்கும். ஏனென்றால் உன் கர்மாவை நீ கழித்து விட்டாய். உன் கர்மாவை நான் குறைத்தும் விட்டேன். வெற்றியான பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். அப்படி செல்லும் பாதையில் நீ தடுக்கி விழுந்தாலும் சரி, உன்னை தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. தைரியமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டு உன் வாழ்வில் முன்னேறி கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். பொம்மலாட்டத்தின் போது அந்த பொம்மைகளை எப்படி அந்த ஆட்டக்காரர் கையாள்கிறாரோ அவர் ஆட்டும்படிதான் அந்த பொம்மை ஆடும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நினைப்பதையும் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைப்பதையும் என்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நானே அதை நிறைவேற்றி கொடுக்கிறேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நான் ஏற்படுத்தி காட்டுவேன்.
சந்தோஷமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் உன்னிடத்திலேயே இருந்துவிட நான் பார்த்துக் கொள்கிறேன். தேவையில்லாமல் பயப்படாதே. என்னுடைய தீபத்தை தொட்டுவிட்டு ஆசிர்வாதத்தை முழுவதுமாக வாங்கிவிட்ட என் பிள்ளைக்கு இனி எப்பொழுதுமே ராஜயோகம்தான். இந்த நாளிலிருந்து உனக்கான யோகம் ஆரம்பமாகிறது. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே கண் விழிக்கும் பொழுது இந்த நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்குமா, இந்த நாள் நமக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குமா என்றுதான் அனைவருடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. உன்னுடைய மனதை எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளோடு எப்பொழுதுமே நீ வைத்து கொண்டால் அன்றைய நாள் என்ன, அந்த வாழ்வு முழுவதுமே உனக்கு நேர்மறையாகத்தான் இருக்கும். பொதுவாகவே காலையில் எழுந்தவுடன் இறைவனை முழு மனதோடு வணங்க வேண்டும். மனதில் நல்லதையே நினைக்க வேண்டும். இந்த நாள் எனக்கு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கலாம். இறைவன் மீது முழு பாரத்தையும் செலுத்திவிட்டு முழு ஈடுபாட்டோடு நம் செயலை செய்தால் அந்த செயல் நிச்சயமாக வெற்றியை நோக்கித்தான் செல்லும். இன்பம் துன்பம், மேடு பள்ளம், கஷ்டம் நஷ்டம், சந்தோஷம் ஆனந்தம் என்று அனைத்தும் மாறி மாறி வருவதுதான் வாழ்வு. நடப்பது எல்லாமே மாயையான தோற்றத்துதான். இன்று ஒரு நாள் உனக்கு வரும், நாளை வேறொருவருக்கு, மற்றொரு நாள் வேறு ஒருவருக்கு வரும். ஆகையால் கவலைப்படாமல் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். எல்லாம் உன் வாழ்வில் தலைகீழாக மாறப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. இன்று மாறவில்லை என்றால் நாளை மாறும், நாளையும் மாறவில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் மாறித்தான் ஆக வேண்டும். உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பிரார்த்தனைகள் எது வேண்டுமானாலும் இருந்தாலும் நிச்சயமாக நான் அதை உனக்காகவே உருவாக்கித் தருவேன். கடன் தொல்லைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. வர வேண்டியது உன்னிடம் வந்து சேரும். செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் நீ வாழ்வதற்கு நம்பிக்கை என்ற ஒன்று உன் மனதில் முழுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன், நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் ஏனோ நீ அதை வாங்கவும் மறுக்கிறாய், நிறைவேற்றவும் மறுக்கிறாய், புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறாய். நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை எப்பொழுதும் சாயப்பா விட்டுவிடவே மாட்டேன். நீ விரும்பிய வாழ்வு, நீ விரும்பிய வேலை, இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அனைத்தும் உன்னை சேர்ந்து உன்னிடம் சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அதை உன்னிடம் கொடுப்பதற்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. உனக்கு வரவேண்டியது உன்னிடம் வந்தே தீரும். என் அன்பு குழந்தா, உன் வாழ்வில் யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெல்லப் போவது நீயாகத்தான் இருப்பாய், நீயாகத்தான் இருப்பாய். இன்னும் சில காலம் பொறுமையாக இரு. உன்னுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன். உனக்காகவே நிறைவேற்றுவேன். நான் உன்னோடு இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எந்த ஒரு வீண் பயமோ வேதனையோ கலக்கமோ தேவையே இல்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் பயமும் குழப்பும்? நான் உன்னோடு இருக்கும் பொழுது சரியான நேரத்தில், உனக்கு தகுந்த நேரத்தில் அனைத்தும் உனக்கு கைகூடும் என்ற நம்பிக்கை என்ன மட்டுமே போதும். அனைத்தையுமே உன் வாழ்வில் நான் மாற்றி காட்டுகிறேன். இனி உன் வாழ்வில் இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளிலும் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய். நானே கஷ்டப்படுகிறேன், மற்றவர்களுக்கு நான் எதற்காக தர வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும், எப்படி தர முடியும்? இப்படி மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளை தவிர்த்துவிட்டு பேசுவதை முதலில் இன்றோடு நிறுத்திவிடு. நான் இருக்கும் வரை கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு தரமாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன்.
எப்பொழுதுமே நான் நன்றாக இருக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவுகிறேன், என்னால் முயன்றதை மற்றவர்களுக்கு தருகிறேன், நான் கண்டிப்பாக தருவேன், கண்டிப்பாக உதவுவேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்று உன்னுடைய வார்த்தைகளை இப்படி மாற்றி பிரயோஜனப்படுத்திப்பார். இப்படி பேசிப்பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே நன்றாகவே இருக்கும். உன் வார்த்தைகளாலும் உன்னுடைய எண்ணங்களாலும். என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் குழந்தையே. பொறுமையாக இரு. அப்பா உனக்காக நான் இருக்கிறேன் நிழலாக. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்வு தலைகீழாக மாறப்போகிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனக்கு யாருமே மரியாதை கொடுக்கவே இல்லை. என் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவமே இல்லாமல் இருக்கிறதே என்று வருந்தாதே. காலம் அதற்கான பதிலை நிச்சயமாக ஒரு நாள் கொடுத்தே தீரும். பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கான காத்திருப்புக்கு நல்ல பலன் உனக்காகவே கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நல்ல விஷயங்களையும் நீ எதற்காக வருத்தப்படுகிறாயோ அதற்கான தீர்வையும் உன் மனதிற்கு பிடித்தமான ஆலோசனைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உணர மறுக்கிறாய். இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கப் போகிறது. நாளை முதல் மிக பிரகாசமான வாழ்வை எதிர்கொள்ளப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன்னை விட்டு போனவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. அப்படி நீ வருத்தப்பட்டால் நீ மிகப்பெரிய முட்டாளாகவே ஆகிவிடுவாய். நீ ஒரு புத்திசாலியாக அறிவாளியாக உன்னை ஆக்க வேண்டுமென்றால், உன்னை காட்டிக்கொள்ள வேண்டுமென்றால், உன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டு, வாழ்ந்து பார். அப்பொழுது நீ மிகப்பெரிய அறிவாளிதான். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ சுழன்று கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. அப்பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் நீ மிக நம்பிக்கையோடும் மிக பொறுமையோடும் மிக தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனிப்போடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் என்ன நடக்கிறது, நம் வாழ்வை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை கவனமாக கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் உன் கஷ்டத்தோடு கஷ்டமாக உன்னுடைய பிரச்சனைக்கு நடுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காமல் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன் என்பது உனக்கு தெரியும் தானே. எனவே சோதனைகள் வந்துவிட்டது, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்களை மூடி உட்கார்ந்து விடாமல் அதை கவனமாக நோக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல பதிலை, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயி தேவா நான் தருவேன் சர்வ நிச்சயமாக. உனக்கான நல்ல செய்தி, உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான மங்கள நிகழ்வு உனக்காகவே சர்வ நிச்சயமாக காத்திருக்கிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும், வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். இன்பமோ துன்பமோ எதுவானாலும் வந்த வழி எதுவோ அந்த வழியே திரும்பிதானே ஆக வேண்டும். நிரந்தரமாக ஒரே இடத்தில் இருந்துவிட எதுவானாலும் முடியவே முடியாது. வந்த வழி சென்றுத்தான் தீர வேண்டும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாகவே அதற்கு நீ பதில் சொல்ல பழகிக்கொள். நீ நேர்மறையாக இருந்தால், உன் எண்ணமும் செயலும் நேர்மறையாகவே இருந்தால், எதிர்மறை எண்ணமும் செயலும் உன்னை நெருங்கவும் முடியாது, உன்னை அண்டவும் நான் விட்டுவிட மாட்டேன். நான் உனக்கு துணையாக பக்க பலமாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ படும் துன்பத்தையும் வேதனையும் நான் அறிய மாட்டேனா? உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும்.
திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களைப் பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா, உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே. அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு. எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை.
என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம்.